ரஞ்சன் அங்கிருந்து வேகமாக நகர்ந்து சென்றதை கிண்டல் செய்து கொண்டிருந்தார் அப்ஜித். அப்ஜித், என்னைக்காவது அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது கைடன்ஸ் தேவையான்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க ஏதாவது பிரச்சனை வந்தா திட்டுறதுக்கு மட்டும்தானே அவனை கூப்பிடுறீங்க. ஆக்சுவலா அவன் உங்களை பார்த்து பயந்து ஓடல, உங்ககிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காதுன்னு ஒதுங்கி போறான். என்ன பது சொல்றீங்க? இந்த யூனிட்ல தொடர்ந்து 3 வருஷமா நான் தான் பெஸ்ட் மேனேஜர் அவார்டு வாங்கிட்டு இருக்கேன். அது உனக்கும் தெரியும் தானே? கமான் அப்ஜித், அதுக்கெல்லாம் நாங்க உங்களை பத்தி உயர்வா கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் காரணம். இப்ப நானும் பவித்ராவும் 4-5 நாள் சொல்லாம கொல்லாம லீவ் போயிட்டா உங்களுக்கு இந்த தடவை அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ஜித் பதஞ்சலியை பார்த்து கிண்டலாக, என்ன பது இப்படி பயமுறுத்துறீங்க என்றார். பயமுறுத்தல, நம்ம ஆன்சைட் கோஆர்டினேட்டர் ஜாய் அடிக்கடி ரஞ்சன் கிட்ட வம்பு பண்றார். அதை நீங்க இப்பவே கவனிக்கலன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். போன ரிலீஸ் சக்சஸ் ஆகாததுக்கு காரணம் கூட அவருடைய அஜாக்கிரதை தான். ஆனா பழி என்னமோ ரஞ்சன் மேலதான் விழுந்தது. கிளைண்ட்டை பத்தி எப்படி கிளைண்ட் கிட்டேயே புகார் கொடுக்கறது? கிளைண்ட் தப்பு பண்ணாலும் நாம தப்பு பண்ணாலும் இழப்பு கிளைண்ட்டுக்கு தானே அதிகம். அப்பொழுது சற்று தள்ளி இருந்த கியூபிக்கலில் இருந்து எழுந்து நின்ற இன்னொரு மேனேஜர் அப்ஜித்தை பார்த்து, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் இல்ல சேலை மேல முள்ளு விழுந்தாலும் இழப்பு என்னமோ சேலைக்கு தானே அப்படின்னு யதார்த்தமா சொல்லி கிளைண்ட்டுக்கு புரியவே அப்ஜித் என்றவரை பார்த்து பதஞ்சலி சிரித்தார். அப்ஜித் உடனே, ஏற்கனவே எனக்கு டைம் சரியில்லை, இதுல இந்த மாதிரி பண்ணா என் பொழப்பு அவ்வளோதான் என்றார். அப்பொழுது அங்கிருந்த அனந்தராமன் என்ற டீம் லீட் எழுந்து நின்று, உங்களுக்கு என்ன அப்ஜித், உங்க விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அற்புதமா இருக்கு. சனியும் தன் பார்வையை 10வது வீட்டுல பதிக்கிறாரு என்றவர் மேலும் 10ல் ஒரு பாவி வந்தால் பதவியும் கூடவே வரும்னு சொல்வாங்க என்றார். அப்பொழுது இன்னொரு கியூபிக்கலில் இருந்து எழுந்து நின்ற பெண் மேனேஜர் ஒருவர் தன்னை சுற்றி அமர்ந்து கொண்டிருந்த தன்னுடைய டீம் ஆட்களை கை காட்டி, 10ல் ஒரு பாவி வந்தா நல்லது சரி, என்னை சுத்தி 10மே பாவிங்களா இருக்கே என்றார். அதை கேட்ட அனந்தராமன், 10ம் பாவிகள் என்றால் பரலோகம் போய் சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்றார் கிண்டலாக. அங்கிருந்த அனைவரும் சிரித்து கொண்டிருக்க அப்பொழுது தன் இருக்கையை விட்டு எழுந்து நின்ற பவித்ரா அப்ஜித்தை பார்த்து, அப்ஜித் ஸ்டேட்டஸ் கால் என்று சொல்ல அனைவரும் அவரவர் இருக்கையை நோக்கி வேகமாக சென்றனர். நண்பகல் 1 மணிக்கு பவித்ரா, பதஞ்சலி, ரஞ்சன் இன்னும் சிலரும் ஃபுட்கோர்ட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவர்களுக்கு அருகில் வந்த ஒரு வடநாட்டு பெண்ணை காண்பித்து ரஞ்சன், பவானியும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாளாம் என்றான். அவனை பார்த்து சிரித்த பவித்ரா, எவன் கேடு கெட்டா என்ன, எனக்கு என் வேலை முக்கியம்னு சொல்ற நீ, நம்ம பது உனக்காக தாண்டா அப்ஜித் கிட்ட காலையில பேசிட்டு இருந்தா என்றாள். பவிக்கா, அதுக்காக எல்லா நேரத்திலையும் டெக்னாலஜியை பத்தியே யோசிக்க முடியுமா? வாழறதுக்கு தான் வேலை பார்க்க முடியும், வேலை பார்க்கறதுக்காகவே வாழ முடியாது. அச்சடா, நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவடா மவனே என்ற பவித்ரா திரும்பி தனக்கு அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த பதஞ்சலியிடம், பாரு அவன் ஆள் முன்னாடி கிண்டல் பண்ணா அண்ணனுக்கு கோபமும் பிலாசபியும் கலந்து வருது என்றார். விடு பவி என்ற பதஞ்சலி ரஞ்சனின் கேர்ள் ஃப்ரெண்ட் பவானி ஹெக்டேவிடம் பேசிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தார். ரஞ்சன் பவானியை பார்த்து வழிந்து கொண்டே மெதுவாக நடந்து வர பவித்ரா அவனுக்கு மட்டும் கேட்கும் விதமாக, டேய் சும்மா அலையாதடா என்றாள். ஆனால் அவனோ அதை சட்டை செய்யாமல், பவிக்கா, இந்த காதல் ஒரு மனுஷனுக்கு எதனால வருது என்றாள். அப்பொழுது இவர்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்த அனந்தராமன் சத்தமாக, வேலை வெட்டி இல்லாததுனால வரும், இல்லைன்னா அப்பம் காசுல ஊர் சுத்தும் போது வரும். அடுத்த 1 வாரம் நாங்க யாரும் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம்னு சொன்னா காதல் மட்டும் இல்லை, உனக்கு மூச்சா கூட வராது என்றார். அனந்து அண்ணா, இந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கவே இல்லை. அப்ப இனிமே என்கிட்ட நீ வேற எந்த ஹெல்ப்பும் கேட்கவே கூடாது, சரியா? அப்பொழுது பவித்ரா ரஞ்சனை பார்த்து, ஏண்டா உன்னை இந்த ஓட்டுறோமே, நீ கொஞ்சம் கூட சங்கோஜமா இல்லாம வர என்றார்.
நான் என்ன விவரம் கெட்ட ஆளா? பவானிக்கு தமிழ் தெரியாதுக்கா? நீ ரொம்ப விவரமான ஆளுதான்டா. மாலை 5 மணிக்கு மதுரை KK நகரில் இருந்த சுந்தரம் பார்க்கில் நிதானமாக நடந்து கொண்டிருந்தார் நடராஜன். மொத்தம் 2 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பார்க்கை ஒரு முறை சுற்றிவிட்டு 2வது ரவுண்டை ஆரம்பித்தார். அப்பொழுது அவருக்கு எதிரில் வந்த பெருமாள், என்ன நடராஜன் சார், இப்பெல்லாம் ஈவினிங் வாக்கிங் போறீங்க போல இருக்கே என்றார் கிண்டலாக. என்ன செய்வதென்று புரியாமல் நின்ற நடராஜனை பார்த்து பெருமாள், முதல்ல என் மனைவி அப்படி பேசினதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. ஒரு நல்ல நட்பை நான் இழக்க விரும்பல என்றபடி புன்னகையுடன் தன் 2 கரங்களால் வணக்கம் வைத்தபடி நின்றார். இந்நிகழ்வை அங்கு நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த பலர் வித்தியாசமாக பார்த்தனர். உடனே நடராஜன் பதறியபடி, என்னப்பா இது, முதல்ல கையை கீழே இருக்குப்பா, நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? உன் மனைவி சங்கடப்படுறாங்களேன்னு தான் நான் கொஞ்சம் ஒதுங்கி போகலான்னு நினைச்சேன். நீ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல. தப்பான இடத்துல பொண்ணு எடுத்து மகனோட வாழ்க்கை வீணாகிடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. அதுல ஒரு தப்பும் இல்லையே. அதே மாதிரி காலம் போன காலத்துல தவறான சகவாசத்தால மாட்டிக்கிட்டு நீ அவஸ்தைப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு இன்னொரு கவலையும் இருக்கு என்றார். நடராஜா, விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஒரு பொய்ய தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா அது உண்மைன்னு காலப்போக்குல எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அது உன் மற்ற 2 பொண்ணுங்களோட வாழ்க்கைய பாதிக்கும். உன் மருமக உன்கிட்ட நட்பு பாராட்டுற எல்லார்கிட்டையும் உன் குடும்பத்தை பத்தி பொய் சொல்லிக்கிட்டு திரிகிறாரு. அதுக்காக நானும் தேடி தேடி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் விளக்கம் கொடுக்க முடியுமா? வெளியாளுங்களை விட எங்க வீட்டு பொண்ணை கட்டின மருமக முக்கியமான ஆளாச்சேப்பா. இருவரும் பேசிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது பெருமாள், உன் மருமக அழகா காய் நகர்த்துறாருப்பா. என் மனைவி மூலமா நம்ம சொந்த பந்தம் பூரா உங்களை பத்தி தப்பான தகவலை பரப்பிட்டு இருக்காரு. பிரியா எதிர்ப்பு தெரிவிக்காதது அவருக்கு இன்னும் சாதகமா இருக்கு என்றார். விடுப்பா, அதையெல்லாம் நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்கு. எப்படி நடராஜா, மனசாட்சியே இல்லாம உன் வீட்டில இருந்து ஒத்த பைசா கூட வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு திரியிறான் அந்த ராஸ்கல் என்றவர் பிறகு, சாரிப்பா, நானும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் என்றார். விடு பெருமாள், சரி, நேத்து என் மனைவி உன்னை பத்தி திட்டும்போது பாதியில வந்தியா இல்ல முதலையே வந்துட்டியா? அதை கேட்டு புன்னகைத்த நடராஜன், ஏன், தெரிஞ்சு என்ன பண்ண போற என்றார். இல்லப்பா, நிறைய சொன்னா ஏதாவது விடுபட்டிருந்தா மிச்சத்தை நான் உனக்கு இப்ப சொல்லிடுவேன், அதுக்குதான். நடராஜன் சிரித்து கொண்டே, அக்காவை அடமான வச்சு படிச்ச பொண்ணு தானே அவ, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன்ப்பா என்றார். அட என்னப்பா, இன்னும் நிறைய சொன்னாலே, இரு, நீ கேட்காததெல்லாம் திரும்பி சொல்லிடுறேன் என்றவரை பார்த்து, எதுவும் சொல்ல வேண்டாம் என்ற பாவனையில் தலையை ஆட்டியபடி கிண்டலாக கையெடுத்து கும்பிட்டார் நடராஜன். பெருமாள் சங்கடமாக, நீ ஜாமீன் கையெழுத்து போட்டு காசு வாங்கி கொடுத்த ஆளு ஒழுங்கா கடனை கட்டியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல என்றார். பதஞ்சலி இன்ஜினியரிங் 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது நடராஜன் மூலமாக கடன் பெற்ற ஒருவர் அதை திருப்பி செலுத்தாததால் நடராஜன் நிதி சிக்கலில் மாட்டிக்கொண்டார். அப்பொழுது கல்லூரி படிப்பை முடித்து வழக்கறிஞராக பயிற்சி செய்து கொண்டிருந்த பிரியா தன்னுடைய நண்பரிடம் கடன் பெற்று பதஞ்சலியின் 3ஆம் ஆண்டு கல்வி கட்டணத்தை செலுத்தினார். அந்த பணத்தையும் அடுத்த 1 வருடத்தில் திரும்பி கொடுத்து விட்டார் நடராஜன். ஆனால் திருமணத்திற்கு பின் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட வீரமணாளன் கிரி திரைப்படத்தில் வரும் வடிவேலுவின் அக்காவை அடமானம் வைத்து பேக்கரியை வாங்கிய காமெடி டிவியில் வரும்பொழுதெல்லாம் அதன் ஒலியை அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு கேட்கும் அளவிற்கு அதிகரிப்பதும் பிறகு பிரியாவை பார்த்து குரூரமாக சிரிப்பதுமாக இருந்தார். மேலும் தனக்கு தெரிந்தவர்களிடம் பதஞ்சலியை பற்றி அக்காவை அடமானம் வைத்து கல்லூரி படிப்பை படித்தவள் என்று கேவலப்படுத்துவதையும் வாடிக்கையாக வைத்திருந்தார். ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த நடராஜனை பார்த்த பெருமாள், என் மனைவியை பத்தி எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்லட்டா? அதை கேட்டா நீ சிரின்னு சிரிப்ப என்றார். நடராஜன் புன்னகையுடன், வேணாம்பா, இப்பெல்லாம் ஆயுதங்கள் ஏற்படுத்துற வலியை விட வார்த்தைகள் ரொம்பவே வலியை ஏற்படுத்துது.
முடிஞ்சா நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் நம்ம பேசுவோமே என்றார். நடராஜா, நீ இப்படி இருக்கிறதுனால தான் உனக்கு நெஞ்சு வலியே வந்தது. உன் மருமகனை எதிர்த்து சண்டை போட்டிருந்தா உன் மனசாவது ஆறி இருக்கும். உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும். இப்ப மட்டும் என் மருமகன் எங்களை பத்தி சொல்ற எல்லாமே உண்மைன்னு மற்றவங்க நம்புவாங்கன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா இல்லை. அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு ஜட்ஜ் கணவரோட நட்பு அவங்களுக்கு தேவைப்படுது, அவ்வளோதான். அப்படின்னா பிரியா உங்க வீட்டுக்கு வந்து சகஜமா பேசினா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றியா? கண்டிப்பா. யானை மேல சாமி உட்கார்ந்து வந்தா மட்டும்தான் கையெடுத்து கும்பிடுவாங்க. வெறும் யானை மட்டும் வந்தா யாரும் கையெடுத்து கும்பிட மாட்டாங்க. ஆனா பிரியா அவளோட புருஷன் சொல்ற எதுக்கும் மறுப்பு தெரிவிக்காம இறுக்கமா இருக்காளே. மறுத்து பேசினா அவளோட வீட்டுக்காரர் அங்கேயே அவளை கேவலமா பேச ஆரம்பிச்சிடுவார். ரோட்ல நின்று புருஷனை சத்தம் போட்டு திட்டுற அளவுக்கு எங்க பிரியா இங்கேதான் தெரியாதவ இல்லை. அவளுடைய இந்த தடுமாற்றம் தான் அவளோட வீட்டுக்காரருக்கு சாதகமா போயிடுது. மாலை சூரியன் மறைந்து நன்றாக இருட்ட ஆரம்பித்தது. அப்பொழுது பெருமாள், சரிப்பா, நாளைக்கு வழக்கம் போல காலையில வந்துடுவதன என்றவரை பார்த்து நட்புடன் புன்னகைத்தார் நடராஜன்.